வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி நம்ம டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி ரவா ஸ்வீட் அப்பம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். எல்லோரும் விரும்பி சாப்பிட்ற இந்த ரவா ஸ்வீட் அப்பம் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஈஸியாக செய்து கொடுத்துர்லாங்க. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு கிண்ணம் எடுத்துகிட்டு அதில் ஒரு அரை கப் அளவு ரவை, அரை கப் அளவு மைதா இதை போட்டுடலாம். இப்போ நல்லா பழுத்த வாழைப்பழம் எடுத்துகிட்டு தோல் எடுத்துகிட்டு நம்ம இது போல் சீவி மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாங்க. நைஸாக அரைச்சிக்கலாம். இது போல் பேஸ்ட்டாக அரைச்ச இந்த வாழைப்பழத்தை இந்த பவுடரில் போட்டுட்டு நல்லா ஸ்பூன்லேயும் கரண்டியில் நல்லா கலந்துக்கலாங்க. இது நல்லா கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா திக்காக பேஸ்ட்டாக கலந்துக்கலாம். ரொம்ப தண்ணியும் ஊற்றிட வேணாம். நல்லா குழப்பு பதத்தில் இது நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி எடுத்து வச்சிடலாங்க. இதில் கட்டி ஏதாவது இருந்ததுன்னா கூட நம்ம நல்லா மசிச்சுக்கலாம். கரண்டியிலே நல்லா மசிச்சுட்டு மூடி வச்சிடலாங்க. இது நல்லா ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் ஊறட்டும். மூடி வச்சிடலாம். இப்போ 1 மணி நேரம் கழித்து பார்க்கலாங்க. இது நல்லா ரவை மைதா எல்லாமே நல்லா ஊறிடுச்சு. திரும்பவும் நம்ம கையில் இதை போல் பிசைஞ்சு எடுத்து வச்சிடலாங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் ஒரு அரை கப் அளவு சர்க்கரை போட்டுட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கலாங்க. நல்லா அரைச்சிக்கலாம். இந்த பவுடர் இந்த ஊறின இந்த ரவை மைதா கலவையில் போட்டுட்டு திரும்பவும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ வாசனைக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். இதில் போட்டுட்டு அதையும் நல்லா கலந்துக்கலாங்க. ரொம்ப தண்ணியாகவும் வேண்டாங்க. இதை போல் இருக்கிற கன்சிஸ்டன்சியில் நம்ம கலந்து வச்சிடலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு, ஒரு இரும்பு கடாய் இருந்தால் நல்லது, வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் ஊற்றி நல்லா எண்ணெய் நல்லா காய விட்டுறலாங்க. எண்ணெய் நல்லா காய்ஞ்சதும் ஒரு குழிக்கரண்டியில், சின்ன குழிக்கரண்டியாக இருந்தால் நல்லது, எடுத்துகிட்டு அதை இப்படி ஊற்றிடலாம். இப்போது நம்ம ஜல்லிக்கரண்டி எடுத்துகிட்டு எண்ணெய் இது போல் மேலே மேலே அப்படி வாரி அப்படி ஊற்றலாங்க. அப்படி ஊற்றினா தான் நல்லா உப்பி வரும். இப்போ இதை திருப்பி போட்டுடலாம். இப்போ 2 பக்கம் நல்லா செவந்த பிறகு உள்ளெல்லாம் நல்லா வெந்துடுங்க. மீடியமான ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். எண்ணெய் வடிகட்டிட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம். நல்லா சாஃப்டான டேஸ்டியான ரவா ஸ்வீட் அப்பம் தயாராகிடுச்சுங்க. அதுபோல் நம்ம ஒவ்வொரு அப்பமாக சுட்டு எடுத்துடலாம். நான் எடுத்துகிட்டு இந்த அளவு ஸ்மால் ஃபேமிலிக்கு கரெக்டாக இருக்குங்க. ஒரு 3-4 மெம்பர்ஸ் இருக்கிற ஃபேமிலிக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ அதிக மெம்பர்ஸ் உள்ள ஃபேமிலிக்கு இதே போல் நம்ம இன்னொரு அளவில் மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு நம்ம கலந்துட்டு இந்த ஸ்வீட் செய்யலாங்க. நீங்களும் இந்த டேஸ்டியான ரவா ஸ்வீட் அப்பம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் ஸ்நாக்ஸும் செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னோடய சேனலான குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.